தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் தங்கமயில் விலாக் சேனல். நான் உங்களுடைய தங்கமயில் இல்லை, தங்கமயிலோட அம்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்துச்சி ப்ரஷ் பண்ணிட்டு 2 முட்டை என் பொண்ணுக்காக வேக வச்சாச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் இது வேர்க்கடலை மூக்கடலை இது ரெண்டும் காரக்குழம்பு வைக்கிறதுக்காக நேற்று நைட்டுக்கே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு அதை எடுத்து இப்போ குக்கரில் 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இது தைராய்டு மாத்திரை. தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும். டெய்லியும் என்னை எழுப்பி விடுறவங்க இவங்க தான். டிஃபனுக்கு தேவையான மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சாச்சு. லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அரிசி ஊற வச்சாச்சு. காரக்குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து தேவையான காய்கறிகள் எல்லாம் எடுத்து நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, வேர்க்கடலை மூக்கடலை இதோடு சேர்த்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் 2 போட்டு புளி ஊற்றி காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். இது மாதிரி செஞ்சால் தான் என்னோடய கணவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாம்பார் வச்சா பிடிக்காது. உங்கள் வீட்லேயும் சாம்பார் அப்படின்னாலே ஆகாத ஆள் இருப்பாங்க. காலையில் ஏஞ்சதுலேருந்து இந்த 9 மணி வரைக்கும் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க. நம்ம கிட்டத்தட்ட ரோபோட் மாதிரி தான் கடன்னு எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. இவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புன அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இன்றைக்கி வேறு கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ராவே இருக்குது. வீடு துடைக்கிற வேலை, துணி காய வைக்கணும், அப்புறம் பூஜை சாமான்லாம் தேய்ச்சி அது வேறு ரெடி பண்ணோம். நடுவில் பாப்பாவுக்கு வேறு ஸ்கூலுக்கு கொண்டு போய் நோட்டெல்லாம் கொடுத்துட்டு வரணும். அப்புறம் பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் வாங்கிட்டு வரணும். இவ்வளோ வேலைங்க இருக்குது. இதெல்லாம் என்னோடய பொண்ணு ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே நான் முடிச்சு வச்சிடணும். ஏன்னா அவள் வந்தானா அவள் பண்ணுற சேட்டிக்கு அவள் கூடவே தான் நம்ம உட்காந்து இருக்கணும். அவளை விட்டுட்டு போனால் ஏதாவது ஒன்று பண்ணி வைப்பாள். சமைக்கிறது கூட கஷ்டமாக தெரியாதுங்க. ஆனால் எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டு அப்புறம் அந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி அந்த சமைச்ச இடத்தெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கிறது தாங்க மிகப்பெரிய வேலையாக தெரியுது. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. குழம்பு தாளித்து விட்டு நம்ம சைட் பை சைடு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றுறது இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அவளுக்கு இதுதான் அவளுக்கு ரெடி பண்ண லன்ச்சு. முட்டை சாதம், முட்டை, இது ஆப்பிள், மூக்கடலை, வேர்க்கடலை. இது காலையில் கொஞ்சம் சாப்பிடுவாள். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு குழம்பு வைக்க ரெடி பண்ணி அதில் எடுத்து வச்சது தான், வேறு ஒன்றும் இல்லை. முட்டை கொஞ்சம் கவுச்சி வாடம் வருன்றதுனால லைட்டாக மஞ்சத்தூள், பெப்பரு, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். துணி மொட்டை மாடி கொண்டு போயாச்சு. அடுத்து இதை காய வைக்கணும். துணி காய வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணோம். ஒரு 4 நாளாக பாப்பாவுக்கு வேறு கொஞ்சம் ஃபீவர், சளி இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நைட் டைமில் சரியாக தூங்க மாட்றா. அதனால் அவள் கூட கொஞ்சம் மூச்சுன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. நைட்டில் அப்பப்போ அவள் ஏஞ்சி பார்த்துக்கிற வேலை இருக்குது. நைட்டில் சரியாக தூங்காததுனால ஒரு நாள் என்ன பண்ணேன், ஒரு 3 மணிக்கு மேலே பாப்பா ஸ்கூல் போகல, லீவு தான் போட்டிருந்தா உடம்பு முடியாததுனால. அவளை தூங்க வைக்கும்போது கண்ணை செஞ்சு தூங்கிட்டேன். இவர் என்னோடய கணவர் ஃபோன் பண்ணி காஃபி வேணும்னாரு. சரி, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? நீ வீட்டில் தானே இருக்க, உனக்கு என்ன பகலில் தூக்கம் அப்படின்னா, வீட்டில் இந்த வேலையெல்லாம் யாருங்க செய்வாங்க? நாம் தானே செய்கிறோம். வீட்டில் சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு அப்படியா இருக்கும். டிவி ஃபோன் பார்ப்போம், ஆனால் அது எவ்வளோ நேரம் பார்ப்போம்? இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ரிட்டன் அவங்க வரத்துக்குள்ளவே இவ்வளோ வேலை இருக்குது. அப்படி சொன்னதும் எனக்கு ஒரே மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறமா தான் யோசித்தேன். சரி, நீங்கள் தூங்குறீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்டால், நான் வேலைக்கு போகிறேன், நீ வேலைக்கா போகிற, நீ வீட்டில் இருக்கிறதுன்றது வேறங்க. வீட்டில் சும்மா தானே இருக்க, உனக்கு எதுக்கு இது? வீட்டில் சும்மா தானே இருக்க, உனக்கு எதுக்கு அது? வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னா என்னங்க இது? என்ன மாதிரி நிறைய பேர் எப்படி சொல்கிறது, இந்த
இந்த வார்த்தையை கேட்டு இருப்பீங்க. அந்த வார்த்தை நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க எல்லா கணவன்மார்களும். அப்புறம் வீட்டில் இருக்கிற மற்ற யாரோ சொன்னால் கூட எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த வார்த்தை. வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அந்த வார்த்தை. தயவு செஞ்சு யாரும் அந்த வார்த்தையை இனிமேல் இல்லத்தரசிகளுக்கு பயன்படுத்தாதீங்க. வீட்டில் சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, என்ன சொல்லிட்டு போகிறாங்க. இதுதாங்க, துணியெல்லாம் காய வச்சு முடிச்சாச்சு. அடுத்து வீடு துடைக்கும் பணி. உப்பு, மஞ்சத்தூள், அது கூடவே நம்ம வாசனைக்காகவும் கொஞ்சம் வீடு ஷைனிங்காக இருக்கும் அதுக்காக பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் கையில் வச்சு லைட்டாக நுணுங்கினாலே அது நல்லா மாவாக தூளாகிடும். அதை போட்டுக்கோங்க. கூட ஃப்ளோர் கிளீனர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி முடிஞ்சால் கொஞ்சம் ஹாட் வாட்டராக ஊற்றிக்குங்க. இல்லைன்னா பரவாயில்ல, இதிலே ஊற்றி நல்லா துடைச்சி விட்டிங்கன்னா வீடு கவுச்சி வாடை இல்லாமல் மணமாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். வீடு துடைக்கிறத வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். அடுத்து வந்து பூஜை சாமான் தேய்க்கிறது. வீடு துடைச்சிட்டு அடுத்த வேலையில் இறங்கியாச்சு. இது எனக்கு ரொம்ப பிடித்தமான வேலை. என்ன வேலைன்னா, இந்த பூஜை சம்மந்தப்பட்டது. இந்த வெள்ளிக்கிழமைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் இந்த வேலையெல்லாம் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோலம் போடுறது, சாமி அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது எனக்கு மிகவும் பிடித்த வேலை. பூஜை சாமான் தேய்க்கிறது கூட ஈஸியான வேலை இல்லை, கஷ்டம்தான். ஆனால் பிடிச்சி செய்கிறது வேறு, பிடிக்காமல் செய்கிறது வேறங்க. அதுதான் விஷயம். பார்த்தீங்களா எப்படி தகன்னு மின்னுது. அடடா, நம்ம இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வேலை செஞ்சுக்கிறேங்க. இந்த வேலையில் நான் அதை மறந்துட்டேன். இதை முடிச்சுட்டு போயிட்டு ஒரு 4 வாய் அள்ளி சாப்பிட்டு வந்தால் தாங்க கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கும் வேலை செய்யறதுக்கு. இப்போ இருக்கிறது 4 சாமான். இது தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே போதும் நான் எடுத்து இந்த எண்ணெய் பீஸுக்கெல்லாம் தேய்கிறது மிகப்பெரிய டாஸ்க்குங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த வெள்ளிக்கிழமானா பூஜை சாமான் தேய்க்கக்கூடாது இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அதுக்கான ரீசன் யாராவது தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா வீட்டில் இருக்கிற டஸ்ட்பின்னை கூட எடுத்துன்னு போய் குப்பையில் கொட்டிட்டு வர மாட்டாங்க. டஸ்ட்பினில் இருக்கிற குப்பையை கூட எடுத்துன்னு போய் கொட்டிட்டு வர மாட்டாங்க. அதிலெல்லாம் என்ன இருக்குங்க, இப்போது பூஜை சாமான் தேய்க்கக்கூடாதுன்னு சொல்கிறத விட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஆனால் வீடு அழுக்காக இருக்குது, வீடு க்ளீன் பண்ணி தான் குப்பையை கொட்டுறோம். அந்த குப்பையை கொட்டத்தில் போய் நம்ம வீட்டு மகாலட்சுமி என்ன போயிட போகுதுன்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், புரிஞ்சுக்கிறேன் என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். முடிச்சாச்சு. ஒரு வழியாக எல்லா பூஜை சாமானத்தையும் எல்லாம் இல்லை, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. அதை நல்லபடியாக தேய்ச்சி முடிச்சாச்சு. அடுத்து இதுக்கு மேக்கப் பண்ணணுங்க. மேக்கப்னால் ஒன்றும் இல்லை, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணணும். அந்த வேலையை தான் நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுல ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அது கோவிலில் இருக்கிற மாதிரியே ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்பு, நல்ல ஸ்மெல்லுன்றதை விட நல்ல நறுமணமாக இருக்கும் உங்கள் வீட்லேயும். நீங்கள் மஞ்சத்தூள் கூட கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது வச்சிங்கன்னா நீங்கள் பூஜை ரூமை ஓப்பன் பண்ணாலே நல்லா கமகமன்னு ஒரு கோவிலில் இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்களும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வாசலில் கோலம் போடும்போதும், அந்த கோலம் போடும்போது இல்லை, வாசலுக்கு வாசல் மீன்ஸ் அந்த நிலைவாசலில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அதுலேயும் நீங்கள் ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் வீட்டில் மற்ற டைமில் கோல மாவில் போடுங்க. அதாவது அதையும் நீங்கள் அரிசி மாவில் போட்டால் நல்லது. அரிசி ஊற வச்சுட்டு அந்த மாவில் போடுவோம் பார்த்தீங்களா, அது போட்டால் இன்னும் நல்லது. நீங்கள் முக்கியமாக வீட்டில் என்னென்னைக்கெல்லாம் சாமி கும்பிட்றீங்களோ அன்றைக்கி வந்து முடிஞ்ச வரைக்கும் அரிசி மாவில் கோலம் போட்டு பழகுங்க. இது ஏன் எதுக்குன்னாலும் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு அக்கா இதை சொன்னாங்க, அப்படி செய்யணும் அப்படி செய்யணும், எனக்கும் தெரியாது. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் கடையில் வாங்குகிற இந்த மண் மாதிரி இருக்குமே ஒயிட் கலரில், அந்த கோல மாவில் தான் கோலம் போட்டுன்னு இருந்தேன்.
அவங்க சொன்னாங்க, அது போட ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே போடவும் பழகிட்டேன். இப்போல்லாம் அரிசி மாவில் தான் வீட்டில் என்னைக்கு சாமி கும்பிட்டாலும் அன்றைக்கி கண்டிப்பாக அரிசி மாவில் தாங்க கோலம் போடுவோம். என்னுடைய மகள் நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுறா. கொஞ்சம் வாய்ஸு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. எல்லா பூஜை சாமானுக்கும் மஞ்சள் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து குங்குமம் வைக்கணும். குங்குமம் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு வேறு போயிட்டு வரணும். ஆக்சுவலாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது நான் ஃப்ரைடே எல்லாம் அப்புறம் தான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு 4-5 நாளாக உடம்பு முடியாத காரணத்தினால வீடியோ எடுத்து வச்சுனே அவ்வளோதான். ஃப்ரைடே நைட்டே வந்து குழந்தைக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். 3-4 டேஸ் கழித்து தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னடா இன்றைக்கி ஃப்ரைடேவே இல்லையே, இந்த வேலையெல்லாம் செய்கிறாளேன்னு யோசிக்காதீங்க. வீடியோ முன்னாடி எடுத்த வீடியோ அதான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குதுங்க. நான் விளக்கு தேய்க்கும் போது இல்லை, விளக்கெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த மஞ்சள் குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணும்போது பக்கத்தில் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அந்த ஸ்மெல்லோடவே இதெல்லாம் ரெடி பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போது நான் அப்படி தான், ஆனால் சாம்பிராணி காட்டல வீடியோவில். பக்கத்தில் ஆனால் சாம்பிராணி வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன். நீங்கள் கற்பூரம் ஏற்றி பூஜை பண்ணும்போதும் அந்த கற்பூரத்தை கூட கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பச்சை கற்பூரம் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். வீட்டில் சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த கற்பூரம் இதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டில் வச்சுக்கோங்க. அவங்க சேஃப்டிக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதாங்க வச்சு முடிச்சாச்சு ஒரு வழியாக. கொஞ்சம் தாங்க இருக்கும் என்கிட்ட பூஜை சாமான். அதை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள். அது மட்டும்தான் இல்லை, அது மட்டும்தான் இருக்குதே. எப்படி நல்லா இருக்குங்களா? இது என்னோடய ஃபேவரட் விளக்கு. இது ரெண்டுமே, இந்த சின்ன விளக்கும் சரி, இந்த சின்ன குத்து விளக்கும் சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன குத்து விளக்கில் இந்த பூவெல்லாம் வச்சு விளக்கு, இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு 2 சைட்லேயும் எரியும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த வேலையை முடிச்சாச்சு. அடுத்து நம்ம எங்கே படியேறி போகிறோன்னா, காய வச்ச துணியெல்லாம் எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு படியேறி போய் தானே ஆகணும். போயாச்சு. போய் காய வச்ச துணியெல்லாம் எடுக்கணும். ஆனால் காலையில் பார்த்தா வெயிலே இன்றைக்கி வராதுடா, மழை இன்றைக்கி பொலன்னு பொழக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அந்த வானம் இருக்குது. டைம் ஆக ஆக ஒரு 9 மணி ஆச்சுன்னா போதும், அந்த சூரிய பகவான் கருணை இல்லாமல் வெயிலை போட்டு தாக்குறாரு. அது ஏன் தான் தெரியல. வெயில் காய்ஞ்சாலும் வெயிலும் ரொம்ப அதிகமாக தான் காயுது. இப்போல்லாம் பருவநிலையும் மாறுது இல்லைங்களா, எல்லா மரத்தையும் வெட்டிடுறாங்க. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கப் காஃபி உட்காந்து குடிக்கும்போது இருக்கும் பாருங்க ஒரு ஃபீலு. அம்மா அப்பாடா அப்படின்னு இருக்குங்க. அதோட முடியாது, அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் ஆகும்ல. பாப்பா ஸ்கூலில் வந்து கூட்டின்னு வரணும், மறுபடியும் அவளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தரணும், அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. துணி கொண்டு வந்து வச்சாச்சு, மடிக்கலை. அதுக்குள்ளே நம்ம வேப்பிலை உடச்சிட்டு வர போகிறோம். எங்கே போகிறோம், எங்கே இருக்குது, இந்த இருக்குது. என்னடா இது புளிய மரமாக தெரியுது. புளிய மரத்துக்கு பின்னாடி இருந்துச்சுங்க வேப்ப மரம், உடச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி நான் போட்ட கோலம். நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு போங்க. இதையும் பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல வேண்டியது இல்லைல்ல. வேப்பிலை உடச்சின்னு வந்து வச்சாச்சு. அடுத்து துணி மடிக்கும் பணி ஆரம்பித்து விட்டது. ஒரு வாரத்தில் முடிக்கலாங்க துணி துவைக்கிறதுன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது தெரியுமா? ஆஹா, துணி ஊற வைக்கணும். மிஷின் இருந்தால் பிரச்சனை இல்லை, மிஷினில் போட்டுறோன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா அதை காய வைக்கணும். இதில் வேறு நடுவில் மழை வர மாதிரி இருந்தால் அதை வேறு செக் பண்ணின்னு இருக்கணும். மழை வருதா வரலையா, மழை வருதா வரலையா அப்படின்னு. சம்டைம்ஸ் இந்த மழை நமக்கு ஆட்டம் காட்ட பாருங்கள், மழை வர மாதிரியே இருக்கும். நம்ம போயிட்டு துணி காய வச்சதெல்லாம் எடுத்துன்னு வந்து வீட்டு உள்ளே வருவோம், உடனே வெயில் காயும். மறுபடியும் வெயில் காயுதேன்னு போனால் மறுபடியும் நம்ம கரெக்டாக எடுத்துன்னு போய் காய வச்சு முடிச்சு அப்புறமா மழை வர மாதிரி ஆகிடும். என்ன பண்ணுறது? இந்த வானம் கூட நம்மக்கிட்ட விளையாடுது. இந்த கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடின்ற மாதிரி.
ஒரு வழியாக துணியெல்லாம் மடித்து முடிச்சாச்சு. அடுத்து மடித்து வச்ச துணியெல்லாம் எடுத்து செல்ஃபில் அடுக்கிட்டு பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரதுக்கு கிளம்பணும். இதுதான் நான் போட்ட கோலம். மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். நல்லா இருக்கா? பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அடுத்து இதுதான் எங்கள் வீட்டு கேலண்டர். நல்லா இருக்கா? கேலண்டர் தான் இப்படி